ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்திலே கத்தார் தமிழ் காங்கிரிகேஷன் திருச்சபையின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றோம். கடவுளுடைய பெரிதான கிருபையினால் 2022 ஆண்டினுடைய VBSனுடைய நோக்கமாக கிறிஸ்துவில் பிரகாசிப்போம் என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த ஏப்ரல் மாதம் 30 முதல் மே மாதம் 4 வரையிலும் மாலை 5 மணி துவங்கி 8:30 வரையிலும் திருச்சபையில் வைத்து பிள்ளைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அன்பு இறைமக்களே, இந்த காலங்களை நாம் பயனுள்ள ரீதியில் பயன்படுத்துவதற்கு கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 5 அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லப்பட்டது போன்று, இவ்விதமாய் உங்கள் நற்கிரிகைகள் உலகமெங்கும் வெளியரங்கமாக பிரகாசிக்கடவது என்று சொன்ன அருள்நாதரின் கூற்றுக்கிணங்க நம்முடைய குணநலங்களில், பரிசுத்தத்தில், பகிர்வில், நித்தியத்தில் நாம் பிரகாசிப்போம். அன்பு பிள்ளைகளுக்கான பாடல்கள், குறு நாடகங்கள், இன்னும் பல நிகழ்வுகள் பிள்ளைகளுக்காக நடைபெற இருக்கிறது. எனவே இந்த அரிய வாய்ப்பை அன்பு பிள்ளைகள் பயன்படுத்தும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். உங்களுடைய மகத்துவமான இணைவை இந்த திருப்பணிக்காக உடைய எல்லா காரியங்களிலும் ஒத்துழைக்கும்படியாக திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மைதானத்துக்கு போக வேண்டுமா? உனக்கு கட்டாயம் டிக்கெட் வேணும். துள்ளி ஓடும் மானப்பாரு என்ன அழகு, தாவி குதிக்கும் முயலப்பாரு என்ன அழகு. ஜெபம் செய்வோம். அன்பு கடவுளே, நீர் தந்திருக்கின்ற நல்வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் திருமறையை குறித்த தேடல் எங்கள் பிள்ளைகளுக்கு கடவுள் திருச்சபையின் சார்பில் அமைத்து தர இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த VBS திருப்பணியிலே எங்கள் பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் இணைந்து உம்மை ஸ்தோத்தரிக்கும் அனுபவத்தை தார். எல்லாம் நீரே ஒருவரை மகிழ்ப்படுத்தப்படுவீராக. கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் அன்பு கடவுளே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனவுரைக்கு கூட்டுறவும் நாம் சார்ந்திருக்கின்ற திருச்சபையோடும் VBS திருப்பணிகளோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.